ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ஒரு 5 நிமிஷம் செய்யக்கூடிய நல்ல சூப்பரான டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி சைடிஷ் செஞ்சு கொடுனா கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 தோசை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் செய்யுதுன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதுமாரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி குண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாலாம் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். ஆனால் காரம் கம்மியாக தெரியும். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நல்லா காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி எடுத்தோம்னா சட்னி ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே குயிக்காக ரெடி பண்ணலாம். டேஸ்ட் வேறு லெவல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பூண்டு வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இப்போ இந்த வதக்கி வச்சுருக்க அந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா சூடாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சட்னி ரெடி பண்ணும்போது நீங்கள் தக்காளி தேங்காய்லாம் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யும்போது ஒரு நாள்லேயே கெட்டு போயிடும். இந்தமாரி பூண்டு வெங்காயம் வரமிளகாய் புளி சேர்த்து அரைச்சோம்னா 3லேருந்து 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. சூடு பண்ணி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வதக்கி வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்தளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த சட்னியை நீங்கள் நல்லா தண்ணி பதமாகவும் அரைச்சி தோசை இட்லி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்தமாதிரி திக்காக அரைச்சி சாப்பிட்டா இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ அந்த சட்னி தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை வரமிளகாலாம் போட்டு தாளித்து எடுத்தோம்னா நல்லா டேஸ்டியான காரசாரமான பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் பூண்டு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க கூட 3லேருந்து 4 தோசை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான காரசாரமான பூண்டு சட்னி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.